நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன்றைக்கி பொருளாதாரத்தில் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சம்மடி பாவர்ட்டி பார்த்தோம், அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுலேயும் நம்ம வந்து இதே போல் திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம டச் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? ஜென்ரலாக வேலை இல்லைங்க. வேலைக்கு போகாமல் வேலை இல்லைன்னு சும்மா உட்காரவங்களே அன்எம்ப்ளாய்மெண்ட்டா? அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைமை தாங்க, ஒரு நடைமுறையில் உள்ள நிலை. என்ன? எ பர்சன் இஸ் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். அப்படியே விக்ரஸாக வேலையை தேடிக்கிட்டே இருக்காரமா, பட் அன்ஏபிள் டு ஃபைண்ட் ஒர்க் அட் தி ப்ரிவேலிங் வேஜஸ் ரேட். எனக்கு இந்த சம்பளம்லாம் பிடிக்காது, எனக்கு அந்த சம்பளம் அவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நல்லா வந்து வேலைக்கே போவேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்கான். சொல்லுவாங்களே, அக்கௌண்டண்ட் வேலை கிடச்சிருக்கு போப்பான்னு. அது யார் போவான்? இது ஒரு சாதாரண கால்குலேட்டர் வேலை, யாரும் ஒரு கால்குலேட்டர் செய்கிற வேலையில் நான் போவேனா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ரைட். இட்ஸ் எ ட்ராஜிக் வேஸ்ட் ஆஃப் மேன் பவர் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அஸ் லாங் அஸ் தெர் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் cannot be stopped and the economy cannot achieve development. என்ன சொல்கிறாங்க? வேலையின்மையை பற்றி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? தனிநபர் வேலை செய்ய விருப்பப்பட்டு வேலை கிடைக்க பெறாத நிலை. சரிங்களா? தனிநபராக வந்து வேலை செய்து விருப்பப்பட்டு தான் போகிறோம், அப்பயும் வேலை கிடைக்க மாட்டேது. மனித வளம் மிகவும் வீணாகிறது மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் வேலையின்மை. எனக்கு சம்பளம் பத்தலைன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேலையின்மை கிடையாதுங்க. நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன், ஆனால் இங்கே வேலை யாரும் எனக்கு கொடுக்க மாட்டாங்களே, அப்போ என்னுடைய ஸ்கில்லு வேஸ்ட்டாக போகுது, இந்த மனித வளம் குறைவாயிட்டே இருக்குது அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டாதான் அதை தான் நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்ல முடியும். இது எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி அளவிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், வழக்கமான முதல்நிலை 1 இயர், ஒரு வருஷத்தில் அப்படின்னு எடுத்துக்குவாங்களாமா. 1 வீக் 1 ஹவரில் எடுத்தும் மெஷர் பண்ணுவாங்களாமா. சரி, கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், டெய்லி கரண்ட்லி 1 வீக்கு டெய்லி பேசிஸில் வந்து 4 ஹவர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? 8 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி. சரி. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நேராக வந்து போகிறோம் பாப்புலேஷன்ஸ் இல்லையா, மக்கள் தொகை. ஸோ மக்கள் தொகை வந்து என்னன்னா, அவங்க தான் லேபர் ஃபோர்ஸ், தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள். வேலையை செய்யாமல் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை விட்டுருங்க, அவன் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வரமாட்டான். இதை வேலை செய்ய துடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை தான் நம்ம எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ளாய்டுலாம் விட்டுருங்க, அதுவும் நம்மளுக்கு வந்து டாப்பிக்கில் கிடையாது. நம்ம போகிறது வேலையின்மை, அன்எம்ப்ளாய்டு. இவங்க வேலை இல்லை பார்த்தீங்களா, வேலை இல்லை ஆனால் தீவிரமாக வேலை தேடுகிறார்கள். வேலை இல்லை ஆனால் தீவிரமாக வேலை தேடுகிறார்கள். இதை தான் நம்ம அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்கிறோம். இதுதான் அன்எம்ப்ளாய்டு. வேலை இல்லை இருந்தாலும் தீவிரமாக வேலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா நீங்கள் படத்துலலாம் பார்க்க முடியும். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வெளியே போனீங்கன்னா நோ வேக்கன்சி இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போனோன்னா நோ வேக்கன்சின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. சரி, வேலை இன்மையை நம்ம எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்டு பீப்புள், வேலைக்கு போகாமல், வேலை இருந்தும் வேலைக்கு போகாமல் அல்லது வேலை தேடி வேலைக்கு போகாமல், டிவைடட் பை உழைப்பாளர்கள், லேபர் ஃபோர்ஸ், தொழிலாளர் பலம் இன்ட்டு 100 போடும்போது, ஸோ இந்த ரேஷியோஸை நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க, எங்கேயாவது டச் பண்ணி கேட்கலாம். சரி, ஒரு என்எஸ்எஸ்ஓ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, என்எஸ்எஸ்ஓனது நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். அவங்க வந்து ஒரு தேரி கொடுக்குறாங்க இல்லையா. யார் அப்படின்னா, வேலை செய்பவர் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். சரிங்களா? என்கேஜ் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்டுனா சீக்கிங் ஃபார் ஒர்க் பட் அன்ஏபிள் டு ஃபைண்ட். வேலை தேடுகிறார் ஆனால் வேலை கண்டுபிடிக்க முடியவில்லை, அவர் தான் வேலை இல்லாதவர். புரியுதா? ஸோ ரெண்டுக்கும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், வேலை தேடவில்லை, வேலைக்கே போகாமல் வேலையை தேடாமல் உட்காந்துருக்காங்க ஒருத்தர். அடுத்த லேபர் ஃபோர்ஸ்னால் என்ன? தொழிலாளர் படைன்னு சொல்லி நேரடியான சொல்கிறாங்க, நம்ம உழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். எம்ப்ளாய்டு ப்ளஸ் அன்எம்ப்ளாய்டு சேர்ந்தவங்க தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க, படித்து வச்சுக்கணும். தொழிலாளர் படையினா யாரை குறிக்கும்னா, வேலைக்கும் போகிறவனையும் சேர்த்துக்கணும், வேலைக்கு போகாதவனையும், வேலை இல்லாதவனையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது.
இப்போ ரேட் போடுறாங்க. ரேட்னாலே டிவிஷன் வந்துடும். நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் மேக்ஸில். ஸோ ரேட் அப்படின்னாலே, விகிதம் அப்படின்னாலே என்ன குறிக்கூடியது? ஒரு டிவிஷன் வந்துடும். இப்போ டிவிஷன் தான் வகுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ லேபர் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். சரிங்களா? டோட்டல் பாப்புலேஷன். ஸோ மொத்த மக்கள் தொகை, அதில் தொழிலாளருடைய படைகள் எவ்வளோ அப்படின்னு சொன்னோம்னா, தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் LFPR, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொன்றிலையும் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன அர்த்தம்? அன்எம்ப்ளாய்டு டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். வேலை அற்றோர் டிவைடட் பை தொழிலாளர்கள். கீழே வந்து எப்போயுமே லேபர் ஃபோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ எம்ப்ளாய்டு பர்சன் டிவைடட் பை பாப்புலேஷன்ஸ். எல்லாமே கால்குலேஷன் பேஸிடாக இருக்கும். ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஒன்று பாருங்கள். இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டடி பட் யூத் சஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி 2019 2023 ஒரு சென்சஸில் விட்டுருக்காங்க. ஸோ பேப்பரில் வந்து இன்டிமேஷன்ஸ். இதை வந்து ஜஸ்ட்டு யூ கேன் கோ த்ரூ இட் ஆஃப்டர் ரிசீவிங் PDF. ஓகேவா? PDF ரிசீவ் இருக்காங்க, ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கங்க. சரி, டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ தேரிக்குள்ளே போகிறோம். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன தேரிஸ் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ், கட்டமைப்பு வேலையின்மை. சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சுழல் வேலையின்மை. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், உராய்வு வேலையின்மை. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை. டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை. எஜுகேட்டட் எம்ப்ளாய்மெண்ட், கண்ட்ரோல் வேலையின்மை. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், குறை வேலை. வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட், விருப்ப வேலையின்மை. நேச்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இயல்பு வேலையின்மை. டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தொழில்நுட்ப வேலையின்மை. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ டைப்ஸை. ஸோ டைப்ஸை வந்து இன்னும் டீட்டெயிலாக அதாவது சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். அதே வந்து சில பிக்சரைஸ் மூலமாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்புறம் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? அமைப்பு சார் வேலையின்மை. சரிங்களா? அமைப்பு சார் வேலையின்மை எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். டிராஸ்டிக் சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சொசைட்டி. அதான் முக்கியமான. டிராஸ்டிக் சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சொசைட்டி. லேக் ஆஃப் டிமாண்ட் ஃபார் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஷிஃப்ட் இன் டிமாண்ட் டு அதர் ப்ராடக்ட்ஸ் காஸ் திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் இன் டிமாண்ட் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் as adversely affected the demand for cameras, tape recorders etc. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்லையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்கப்பா? வேலையின்மையை பற்றி சொல்கிறாங்க. அது சமூக அமைப்பில் பெரிய மாற்றங்களை அமைப்பு சார் வேலையின்மை. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க STD. கேள்விப்பட்டிருக்கீங்களா? STD, IST கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு மஞ்சள் பெட்டி இருக்கும். அதில் STD பூத்து IST பூத்துன்னு இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிள் சேர் போட்டுக்கிட்டு IST STD வந்து ஃபேமஸாக இருக்கும். வழியில் போகிறவங்க நிறுத்தி STD IST பேசிட்டு போவாங்க. ஸோ யாராவது பேசணும் அப்படின்னா உடனே ST IST தான் போவோம். இன்றைக்கி எங்கெங்கே போச்சு? ஸோ டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் மொபைல் ஃபோன் வந்துருச்சு இல்லையா? அதை தான் இங்கே வேறு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு பொருளை தேவை குறைந்தால் டைப் மெஷின், இன்றைக்கி வேலை இல்லையே, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. டேப் ரெக்கார்டர்ஸ் தேவையில்லையே, ரேடியோ தேவையில்லையே, கேமரா தேவையில்லையே. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா நேராக போய் ஒரு ஸ்டுடியோவில் போய் புக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது எங்கள் வீட்டில், காலை 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் ஒரு 5 மணிக்கு 5:30 வந்துடுங்க. எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நிற்பாங்க. அவங்களாம் ஃபோட்டோ பிடிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிறக்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும், வீடியோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எதுவுமே கிடையாது. எல்லோரும் வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடந்துக்குது. இப்போ வேலையின்மையை பற்றி நீங்கள் அது புரிஞ்சிக்கலாம். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற பொருள்களின் தேவை அதிகரித்ததால் ஈடு பொருட்கள் இன்மை, முதலீடு பற்றாக்குறை ஆகியவை வேலையின்மைக்கு காரணமாகிறது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இது வந்து
சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வாணிப சூழல் வேலையின்மை. இதை சொல்கிறோம், கீழ் நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது, ஸோ அது மந்தமான நிலைமைங்க இருக்கும் பொழுது நிகழ்கின்ற வேலையின்மைக்கு தான் சுழல் வேலையின்மை. பாருங்கள், இங்கிலீஷில் படிக்கிறத விட தமிழில் நல்லாவே புரியும். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிசெஷன் டைம், பூமிங் டைமு ரிசெஷன் டைம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நல்லா வந்து பொருளாதார வளர்ச்சி நிலைமையில் பொருளாதார மந்த நிலைமையில் எனக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு புரிஞ்சுப்போம். அடுத்து பார்க்க டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட், தற்காலிக அல்லது உடன்பாடு இல்லாத வேலையின்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தற்காலிகம் அவங்க புரிஞ்சிருக்கோம், அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்போ வரும், டி டு இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் டிமாண்ட் ஆஃப் லேபர். அதிகமாக உழைப்பாளர்கள் கிடைப்பதும் வேலையாட்கள் கிடைப்பதும் அல்லது வேலையாட்கள் கிடைக்காம போயிடுறது, இது மாதிரி ஒரு இம்பேலன்ஸ். சரிங்களா, இப்படி மாதிரி இம்பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஆய்வு. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவ காலத்தில் மட்டும்தான் கிடைப்பாங்க, மற்ற நேரத்தில் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு என்னது, சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இது ஒரு பருவ காலத்தில், அந்த நேரத்தில் அந்த சுகருக்கு தேவையேற்ப அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அது வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்குது இல்லையா, அதாவது சீசனல் பேஸில் வரக்கூடியது. கரும்பு, பருத்தி இதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. கற்றோர் வேலையின்மை. சரிங்களா, என்ன கற்றோர் வேலையின்மை என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இவங்களுக்கு அதாவது நல்லா படிச்சிருக்கான், ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டத்தில் மாட்டியிருப்பான் ஒன்று, இல்லை லேக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ், திறமை வந்து குறைவாக இருக்கும். மாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அவுட், ப்ரிஃபரன்ஸ் ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஆர் ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. புரியுதுங்களா. ஸோ நம்ம வந்து சில படிப்பு படிச்சுட்டு போகிறோம். சரிங்களா, படிச்சுட்டு போயிட்டு நல்லா படிச்சிருக்கேன் சார், நான் அதிகமாக படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் நல்லா வேலை கொடுங்க, இது மாதிரி ஒயிட் கலர் ஜாப் கொடுங்கன்னு சொல்கிறோம். பட் ஸ்கில் குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த எஜுகேட்டட் சிஸ்டத்தில் வரக்கூடிய வேலையின்மை. தொழில்நுட்ப வேலையின்மை, டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜிங்க, நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணுறோம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், லெஸ் லேபர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது. இதை வந்து பார்த்திங்கன்னா 1947 சுதந்திரம் அடைஞ்சது. சரிங்களா, 1847க்கு அப்புறமே நம்ம பார்த்தாச்சு இது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நிறைய அது டெக்னாலஜியை கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் இறக்கி நம்முடைய வேலை வாய்ப்பை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத அப்பயே படிச்சிருப்போம் இல்லையா, ஐஎன்எம்லாம் படிச்சிருப்போம். அதில் வந்து ஸோ டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்கிறோம். சரிங்களா, ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட், அவ்வளோ. இது என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், அதுக்கு ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சவங்க. அது மறைமுக வேலையின்மை இருக்கும். ஸோ டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், வென் மோர் பீப்புள் ஆர் தேர் தென் வாட் இஸ் ஆக்சுவலி ரிக்வயர்டு. அப்போ என்னங்க, என்ன மீனிங், சர்ப்ளஸ். இதுக்கு ஒரு வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம், சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால் என்ன மீனிங்கு, நிறைய வேலையாட்கள் இருக்காங்கப்பா, ஆனால் வேலை எங்கள்கிட்ட இல்லையே. புரியுதுங்களா, அது சர்ப்ளஸ். ஸோ தேவைக்கு அதிகமாக வேலை இருந்துட்டா அதுதான் வந்து அதுக்கு பேர் என்னங்க, அதுக்கு பேர் வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை அப்படின்னு அர்த்தம். வேலை இருக்குது ஆனால் எனக்கு வேலை இல்லை, என்னை வந்து போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ அடுத்தது பாருங்கள், இன் திஸ் சிச்சுவேஷன்ஸ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இஸ் 0 ஆர் லெஸ் ஆர் நெகட்டிவ். புரியுதுங்களா, இப்போ உழைப்பாளர்களின் இறுதி நிலை என்னவாக இருக்கும், உற்பத்தி திறன் 0ஆகவோ அல்லது குறைவாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருந்தால் தான் இந்த வேலையின்மையை நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய், வேலைக்கான காரணங்கள் என்ன, ரேப்பிட் க்ரோத் பாப்புலேஷன், அங்கேயும் பார்த்தோம், வறுமையிலையும் பார்த்தோம் இல்லையா, அதே தான். லிமிட்டட் லேண்ட், குறைந்த நிலம் இருக்குது. சீசனல் ஃப்ராக்மெண்டேஷன், நிலத்தின் துண்டாகிறது. பேக்வேர்ட்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அதிகமாக வருது பாருங்கள். டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில் சரிவு அதிகமாக வந்துடுது. அதே மாதிரி டிஃபெக்டிவ் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் புவர் குவாலிட்டி,
ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், திறன்கள் இல்லாமல் திறன்கள் இல்லாமல் போகிற காரணக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வேலைவாய்ப்பு திட்டமிடல் இல்லாதது. ஸோ என்ன படித்து எது மாதிரி வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் போகிறது. புவர் க்ரோத் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், ஸ்கிப்பிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், ஜம்பிங் டு தி சர்வீஸ். சரிங்களா? ஸோ உற்பத்தி துறையை எல்லாமே விட்டுறாங்க. நிறைய பேர் வந்து உற்பத்தி துறைக்கே போகிறதில்ல, எல்லாம் சேவைத்துறைக்கு போகிறாங்க. ஸோ சேவைத்துறைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சும் இல்லையா? பேங்க்கு, என்ன சேவைத்துறைனாங்க? ஐடி, பேங்க்கு, புரியுதுங்களா? டீச்சிங். ஸோ எல்லாமே ஒயிட் காலர் ஜாப் மாதிரி போகிறதுனால என்னாச்சுங்க, இங்கே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிஃபார்ம் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லையா? அந்த வேலை யாரும் லைக் பண்ணுறதில்ல. இதனாலேயே வந்து வேலையின்மை பிரச்சனை வந்துடுது. அடுத்து என்னங்க, நமக்கு ஆல்ரெடி நடந்தது பண மதிப்பு இழப்பு நடந்தது. கோவிட்-19னாலையும் பல வேலையின்மைகளை நம்ம வந்து எதிர்பார்த்தோம். மீன்ஸ் நடந்ததை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ, மூலதன உற்பத்தி விகிதம் என்றால் என்ன? மூலதனம் டிவைட் பை உற்பத்தி, அவ்வளோதான். நான் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன், அதை எவ்வளோ மூலதனம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் மூலதனம் டிவைட் பை உற்பத்தி. ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க 2021-22. ஸோ டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் வந்து 56 கோடி. அது டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் 56 கோடி. வேலைக்கு போயிட்டுருக்கவன் 53.5. 6 கோடி வந்து ஃபார்மலாக இருக்காங்க 10%. இன்ஃபார்மல் வந்து 47.5. அதில் ஸோ முறை சார்துறை, அதே மாதிரி முறை சாரா துறை அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மல் செக்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, முறைசார் துறைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலை நேரம், நிலையான ஊதியம் கொண்ட வேலை தான் அந்த முறைசார் வேலை. இந்த ஃபார்மல் செக்டர் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ என்ன சரியாக ஒரு 8 hours மட்டும் டியூட்டி கொடுப்பாங்க, அவ்வளோதான். வேலை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மாதம் ஸ்டாண்டர்டாக 31ஆம் தேதி நைட்டு சேலரி வந்துடும். அது மாதிரி இருக்கிறது ஃபார்மல் செக்டர். இன்ஃபார்மல் செக்டர்னா என்ன? கண்டிப்பாக ஆப்போசிட் தானே. முறை சாராத்துறை எதை குறிக்குது? தொழிலாளர்கள் அல்லது ஊழியர்கள் நிலையான வேலை நேரமே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க 10 மணி நேரம் வேலை சொல்லுவாங்க, இன்னொரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, சேர்த்து சொல்லுவாங்க இல்லையா? அதான். அதே மாதிரி ஊதியமும் இல்லாத இடமாக மாறிடும். அதான் இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கும். ஸோ யார் எங்கெங்கே ஃபார்மல் செக்டரில் இருக்கீங்க, இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கீங்கன்னு அப்படி இதை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டில் வந்து அக்ரிகல்ச்சருடைய நிலைமை எப்படி இருக்குது, சரிங்களா? இண்டஸ்ட்ரியோட நிலைமை எப்படி இருக்குது, அது சர்வீஸ் நிலைமை. ஸோ அக்ரிகல்ச்சர் என்ன வரும்? அக்ரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங்லாம் வந்துடும். இண்டஸ்ட்ரியிலது மைனிங், சுரங்கம், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், உற்பத்தி, சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன், அது சொல்கிறதுங்க கட்டுமானம், எலக்ட்ரிசிட்டி, புரிஞ்சிருக்கும். ஸோ சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறது, பங்கு சந்தை, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்ஸு, டிஃபென்ஸ் பிஸ்னஸ்ஸு, இதில் நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஷேர்ஸ் இன் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%, 30%, 50. ஸோ எல்லாம் சேவைத்துறையில் தான் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற ஒரு சார்ட்டை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதனால் என்ன விளைவுகள்ங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ்னால என்ன விளைவு ஏற்பட போகுது? நமக்கு தான் வேலை கிடச்சிருச்சே, வேலை இல்லா திண்டாட்டத்தில் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, வருமான இழப்பு. ஃபஸ்ட்டு இன்கம் தானே, வருமான இழப்பு கிடச்சிரும். அதே மாதிரி வாழ்க்கை தரம் இருக்கு இல்லையா? நல்லா கோட் ஷூட்டு போயிட்டு போனவங்களாம் இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு ஸ்லாக் ஷர்ட் போட்டு பனியன் ஷர்ட்டு போட்டு போகிறான் இல்லையா? வந்து டிக்ளைனிங் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிடும். அதே போல் ஏசி காரில் போனவன் சாதாரண 2 wheelers போவாங்க. இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, சமத்துவமின்மை மற்றும் வறுமை தான் விளைவுகள் ஆயிரும். மன அழுத்தம் ஏற்படும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி குற்றம் அதிகமாக ஏற்பட்டுரும். மனித வள இழப்பையும் நம்ம பார்த்துருவோம். மனித வள ஹியூமன் ரிசோர்ஸ் குறைஞ்சிரும் இல்லையா? அதே மாதிரி ஃபால் இன் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்டு கன்சப்ஷன், பொருட்கள் மற்றும் தேவை வீழ்ச்சி அதிகமாகும். ஸோ கொரோனா டைம்லாம் நம்ம வந்து கோவிட் டைம்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரலி வந்து நேராக போனோமா, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோமோ, நேராக வந்து வருவோம். இன்றைக்கி வந்து ஆன் தி டைம் ஆஃப் தி கோவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸாக மாறுது. அப்போ அரசுக்கு வரி வருவாயில் சரிவு ஏற்படுதாமா, மானிய சுமை அதிகரித்துருமா, நாட்டின் மொத்த நாட்டு
உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி குறைஞ்சிரும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க, திட்டங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திட்டம் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா, இது முக்கியமானது. மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ப்ரோக்ராம் எய்ம்டு அட் ஜெனரேட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பிஎம்இஜிபி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அல்லாத துறையில் குறுந்தொழில்களின் நிறுவனம் மூலம் சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தான் நோக்கமாக கடன் வந்து கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். அடுத்த ஒரு திட்டம் பார்க்கலாம், ஸ்கில் இந்தியா மிஷன். பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் இல்லையா, கௌஷால் விகாஸ் யோஜனா ஸ்கில் இந்தியா மிஷனில் இருக்குது. அடுத்த ஒரு யோஜனா பாருங்கள், பண்டிட் தீன் தயாள் உதயா கிராமின் கௌஷல்ய யோஜனா DDUGKY. எல்லாம் படித்து வச்சுக்கோ, எங்கேயாவது இடத்துல டக்குன்னு கேட்டுருவான். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஓகேவா, அதோடைய இந்த அப்ரிவேஷன்ஸ் படித்து வச்சுக்கணும். MGNREGA. எக்ஸாம்பிள் இது மட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி டே நுலும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தீனதயாள் அத்தியோதயா யோஜனா, நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் ரன் பை இதுவும் கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இதை வந்து ரன் பண்ணுறாங்க. புரியுங்களா, அதுவும் கேட்பாங்க. ஸோ டே நுலும் அப்படிங்கிற ஒரு திட்டம் யாருடைய அமைச்சகத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ ஒவ்வொன்றும் வந்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. அது PMMY எங்கேயும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸோ பிரதான் மந்திரி மதுரா யோஜனா. சரிங்களா, த கவர்மெண்ட் ஃபார் ஃபெசிலேட்டிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் PMMY நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்போன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருப்பார் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பார். ப்ராக்கெட்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PMMY திட்டத்தின் கீழ் இந்த பேங்க்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் நான் வாங்கியிருக்கிறேன், இது மாதிரி நாங்கள் வந்து ஹைப்போத்திகேட்டட் பை அப்படின்னு சொல்லி வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அதான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க, 10 lakhs ஆர் எக்ஸ்டெண்டட் டு ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்களாமா. ஓகே, அடுத்தவங்க பிரதான் மந்திரி ரோஜ்கார் ப்ரொத்தஷான் யோஜனா. இங்கே இருக்குதுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் 2016-17 வந்து இன்சென்டிவைசிங் எம்ப்ளாயர்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம்ஸ். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குதுங்க, எவ்வளோ பேர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது மாதிரி EPSC EPF எல்லா செக்டர்ஸ்லேயும் வந்து இது வந்து எலிஜிபிள் ஆகக்கூடிய நியூ எம்ப்ளாயிஸ் ஃபார் நெக்ஸ்ட் 3 years ஃபார் தி டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி நியூ எம்ப்ளாயிஸ். ஸோ எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஓகேங்களா, அடுத்த ஒரு திட்டம் பாருங்கள், அது ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் யோஜனா. புரியுங்களா, எங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் வந்து 12% + 12% வந்து உங்களுக்கு வந்து அது அமௌண்ட் கொடுத்துருக்காங்களாமா. சரி, தேசிய தொழில் சேவை நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் அப்படிங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா, என்வெஷன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் தி நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் டு ப்ரொவைட் வேரியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் சர்வீஸ் சச் அஸ் ஜாப் மேட்சிங், கேரியர் கவுன்சிலிங், வொகேஷ்னல் கைடன்ஸ், இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், அப்ரசன்டிஸ், அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அருமையான ஒரு ஸ்கீமுங்க. இது நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் அப்படின்னு பாருங்கள், தமிழில் இதை பார்க்கலாம். இது வந்து வேலை பொருத்தம், தொழில் ஆலோசனை கொடுக்குறாங்க, தொழில் வழிகாட்டுதல் பற்றி சொல்கிறாங்க, திறன் மேம்பாட்டு படிக்க வைக்கிறாங்க, தகவல்கள், தொழில் பயிற்சிகள், இன்டர்ன்ஷிப் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேவை தான் தேசிய வேலைவாய்ப்பு சேவை மாற்றுவதை அருமையான ஒரு திட்டத்தை படித்து வச்சுக்கேன். ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், மேக் இன் இந்தியாவை தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் PLI, அதே மாதிரி PM மித்ரா இது வந்து வேலைவாய்ப்பு திட்டம், மறந்துடாதீங்க, வேலைவாய்ப்பு இன்மையை பண்ணக்கூடிய ஒரு திட்டம். அதே மாதிரி சம்தா
ஸ்டார்ட் அப் இந்தியா படித்து வச்சுக்கோ. இதில் எல்லாமே ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ரெண்டுமே வந்து வேலை அது சொல்கிறதுங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நீக்குவதற்கான திட்டம். ஸோ அடுத்த பாருங்கள், வறுமை ஒழிப்பு திட்டத்தோட அந்த பாயிண்ட்ஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க, சேர்த்து படித்து வச்சுக்கோ. ஸோ 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் 1975, IRDA 1976, TRYSM 1979, FWP 1977, NREP 1980. ஸோ இதே வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே ஜஸ்ட்டு யூ கேன் கோ த்ரூ இட். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்பப்போ ஆரம்பித்தாங்க பாருங்கள், 2010 வந்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சடக் யோஜனா, 2005 பாரத் நிர்மான் யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனிவல் மிஷன்ஸ் 2005, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் 2011. ஸோ எல்லாமே முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013. அடுத்த திட்டங்கள் பாருங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் வருது. ஸோ பிரதான் மந்திரி கௌஷால் விகாஸ் யோஜனா ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்போ 2015 அந்த இயர்லாம் பார்த்துருப்போம், இப்போ இயரோட பார்த்துருப்போம். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தான். ஸோ நிறைய திட்டங்கள் வேலைவாய்ப்பு இன்மைக்காக கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டர், அதே மாதிரி ஆத்ம நிர்பார் நிதி 2020. ஸோ இது எல்லா திட்டங்களும் இல்லை இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் உடைய அடர்த்தி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மொத்த மக்கள் தொகை டிவைட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு, அந்த டென்சிட்டி பாப்புலேஷனுடைய டீட்டெயில்ஸு ஒரு சர்வே கொடுத்தது பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாப்புலேஷன் இதுவும் ஜஸ்ட் நீங்கள் PDF வந்ததுக்கப்புறம் கோத்ரூ பண்ணிக்கங்க. இதில் ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் செக்ஸ் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் கோத்ரூ பண்ணிக்கங்க. 2015 ரேஷியோ ஆல்ரெடி நம்ம வந்து வேறு ஒரு பகுதியில் லிட்டரரி ரேஷியோ எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். அதாவது இந்தியாவில் வறுமை கோடு மதிப்பீடு வருமான அளவை அடிப்படையாக கொண்டது, சரிங்களா. இந்தியாவில் வறுமை மதிப்பிடுவது நிதி ஆயோக்கின் பணிக்குழுவால் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, புரியுதா. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. இல்லை கிளியராக கொடுக்காதனால நீங்கள் எழுதிடுறாங்க. பின்வரும் கூற்றுகள் எது சரியானவை? பின்வரும் கூற்றுகள் சரியானவை பாருங்கள். இந்தியாவில் வறுமை கோடு மதிப்பீடு வருமான அளவை அடிப்படையாக கொண்டது கிடையாது. ஸோ வருமான அளவு வாங்குறாரு பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் வந்து 10,000 மாதம் சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் 1,00,000 சம்பளம் வாங்குறாரு. இதை வச்சு வறுமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதை வச்சு வறுமையுடைய கோடு பாவர்ட்டி லைனை வந்து நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியாதுங்க. அதனால் வந்து இந்தியாவோட வறுமையை மதிப்பிடுவது நிதி ஆயோக்கின் பணிக்குழுவால் மேற்கொள்ளப்படுகிறது என்பது சரியானது. அவங்க தான் வந்து இந்த வறுமையை வந்து மதிப்பீடு செஞ்சிட்ருக்காங்க. முதல் வந்து சரியில்லை, 2வது மட்டுமே சரி. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். பின்வருவற்றில் இந்தியாவில் வறுமைக்கு காரணமாக திறமையான வள பயன்பாடு, வேலையின்மை, காலனித்துவ சுரண்டல், மக்கள் வெடிப்பு, இது எது வந்து வறுமைக்கு காரணமாக இருக்கும்? மக்கள் வெடிப்பு ஓகே, அது வந்து ஓகே மாதிரி தெரியுதா. மக்கள் வெடிப்பு ஓகே, அதான் 4வது பாயிண்ட்டு, இது 3வது பாயிண்ட்டு, இது 2வது பாயிண்ட்டு 1. ஸோ மக்கள் வெடிப்பு ஓகே, கிளியர், அதில் வந்து சந்தேகம் இல்லை, அதில் படித்தாச்சு. காலனித்துவம் சுரண்டாங்களா? ஆமாம், சுரண்டிட்டாங்க, சரிங்களா. வறுமைக்கு 3வது என்னங்க, வேலையின்மையும் முக்கியமானதில்ல, ஆனால் திறமையான வள பயன்பாடு வராது, புரியுதா. அதனால் ஆப்ஷன் தாங்க 2, 3 மற்றும் 4 மட்டுமே அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் புதிய கணினிகள் நிறுவப்பட்டு கணினி அறிவு இல்லாததால் சில ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டால் அது என்ன வகையான வேலையின்மை என்று அழைக்கப்படும்? எப்படி கேட்டிருக்கான் பார்த்தீங்களா கொஸ்டின். இப்படி தான் கேட்பான் ஜென்ரலி. அது என்ன வந்துக்குவாங்க, டிஸ்கஸ் ஸ்ட்ரக்சரல் ஹைடன் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் அங்கே ரீட் பண்ணிட்டு வந்தில்ல, அங்கே டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரீட் பண்ணிட்டு வந்தில்ல, அது வேலை செய்யலை பற்றியா. ரீட் பண்ணக்கூடாது, ஸ்டடி பண்ணணும். நிறைய படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வைக்கும் பொழுது இப்போது டக்குன்னு டிஸ்கஸ்னால் எது, மறைமுக வேலையின்மைனா என்ன, கட்டமைப்பு வேலையினா, மறைக்கப்பட்ட வேலையின்மைனா, பிறழ்ச்சி வேலையின்மைனா, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சாதான் இந்த கேள்விக்கு நம்ம சொல்ல முடியும்.
புரியுதுங்களா? அதாவது கணினி நிறுவப்பட்டு ஒரு புதிய நிறுவனம் வந்து கணினிகள் நிறுவப்பட்டு கணினி அறிவு இல்லாததால் என்னாச்சுங்க, அவங்கள வந்து வேலையை விட்டுனீங்க. யார்? ஐடி கம்பெனிஸ் தானே, அவங்கள வெளியே நிறுத்திட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னா, கட்டமைப்பு ஸ்ட்ரக்சுரல் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது தெரிஞ்சு வச்சுக்க. இது மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு கேள்விக்கு போகலாம். மறைமுக வேலையின்மை என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? இது பார்த்திங்களா, நம்மளாம் படிச்சிருக்க மாட்டோம். ஜான் ராபின்சன் தான் மறைமுக வேலையின்மை என்ற கருத்தை உருவாக்கியவர். ஓகேங்களா? ஸோ எந்த ஏரியாவை டச் பண்ணியிருக்கான் அப்படிங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் புக் எடுத்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.